கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் லட்சுமணன். இவர் சம்பவத்தன்று நாகர்கோவில் நீதிமன்ற சாலையில் சீருடை அணியாமல் சாதாரண உடையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். டிப்டாப்பாக அங்கு சுற்றி கொண்டிருந்த லட்சுமணனை பார்த்து அங்கு நின்று கொண்டிருந்த 2 பெண்களும் ஒரு வாலிபரும் நைசாக பேச்சு கொடுத்துள்ளனர். அவர்களது பேச்சில் சந்தேகம் ஏற்பட்டதால் லட்சுமணனும் தொடர்ந்து பேசியுள்ளார். அப்போது அவர்கள் தங்களிடம் 21 வயது இளம்பெண் ஒருவர் இருப்பதாகவும் அவருடன் உல்லாசமாக இருப்பதற்கு 1500 ரூபாய் மட்டும் தந்தால் போதும் என்று கூறியுள்ளனர். அதற்கு சம்மதம் தெரிவித்த உதவி ஆய்வாளரை அழைத்துக் கொண்டு அந்த வாலிபர் மற்றும் 2 பெண்களும் அப்பகுதியில் உள்ள ஒரு வாடகை வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்குள்ள ஒரு அறையில் இளம்பெண் ஒருவர் அரைகுறை ஆடையுடன் இருந்துள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த உதவி ஆய்வாளர் லட்சுமணன் ரகசியமாக வடசேரி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் போலீசார் வரும் தகவல் இவர்களுக்கு தெரிந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த 2 பெண்களும் வாலிபரும் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்ற போது உதவி ஆய்வாளர் லட்சுமணன் அவர்களை தப்ப விடாமல் தடுத்து நிறுத்திய நிலையில் அங்கு வடசேரி போலீசாரும் சரியான நேரத்தில் வந்துள்ளனர். மூவரையும் மடக்கி பிடித்த போலீசார் அங்கு அறை ஒன்றில் அரைகுறை ஆடையுடன் இருந்த இளம்பெண்ணை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அப்பெண் நெல்லை மாவட்டம் பணகுடியைச் சேர்ந்த 21 வயது இளம்பெண் என்பதும் அவரின் குடும்ப சூழ்நிலையை தெரிந்து கொண்டு பணத்தாசை காட்டி 2 பெண்களும் அந்த வாலிபரும் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியதும் தெரிய வந்தது. இதில் ஒரு பெண் தரகர் தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வருபவர் என்பதும் தெரிய வந்தது. இது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலைச் சேர்ந்த 27 வயதான ராமச்சந்திரன், அவரது மனைவி அனு என்கிற ராகவி மற்றும் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த சந்திரா என்ற விஜயகுமாரி ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட விஜயகுமாரி விபச்சார தரகராக செயல்பட்டதும் அனு தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருவதும் தெரிய வந்துள்ளது. இளம்பெண்ணை பணத்தாசை காட்டி விபச்சாரத்தில் தள்ளியதோடு உதவி ஆய்வாளர் என்பதையே தெரியாமல் 1500 ரூபாய்க்கு அழைத்து மாட்டிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.